நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்பாங்கிற இடத்துல அருண் என் பேர், அம்மாவோட பேர்ல இந்துலேகா அருண். அப்படிதான் நான் எழுதி கொடுத்தேன். என்னங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஆதாரம் தானே. அதை வச்சுக்கிட்டு நாம தான் கண்மணியோட அப்பா அம்மான்னு போலீஸ் கிட்ட சொல்லலாமா? ஆனா அது ஒரு சரியான ஆதாரம் கிடையாது, நிலைக்காது. அப்படின்னா நம்மளால இன்னொரு விஷயம் பண்ண முடியும்ல. கண்மணியை நம்ம சட்டப்பூர்வமா தத்தெடுக்கலாம். அதுக்கு என்ன தடை இருக்கு? யாரும் எந்த எதிர்ப்பும் சொல்ல மாட்டாங்க. நாம அப்படி பண்ணலாங்க. அதெல்லாம் உடனே நடக்காதுமா. ஒரு குழந்தைய அடாப்ட் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப லேட் ஆகும். கம்ப்ளைண்ட் போனதுனால கண்மணியை பத்தி போலீஸ் என்கொயரி பண்ணிட்டாங்க. கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நாம இந்த மாதிரி தத்தெடுக்கிறோன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி பார்த்தாலும் அந்த வேலை உடனே நடக்காது. அப்படின்னா என்ன செய்யறது? அவளை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலே என்னால அதை ஏத்துக்க முடியல. அம்மாக்கு இது தெரிஞ்சதுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல. அதான் பிரச்சனை. இருந்தாலும் அத்தை வந்துட்டோம். என் பொண்ணு இந்துகிட்டையும் அருண்கிட்டையும் யார் இந்த சதியை செஞ்சிருக்காங்கன்னு தெரியலையே. பாவம் கண்மணி, அவளுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா நினைச்சு பார்க்கவே முடியல. இருந்தாலும் போலீஸ் இங்க கண்டிப்பா வருவாங்க. என்ன பண்றது? இந்த பார்வதி அம்மா குழந்தைய கூட்டிட்டு எங்க போயிருப்பாங்க? தேவையில்லாம நம்மள டென்ஷன் ஆக்குறாங்களே. என்ன என்ன உனக்கு என்ன வேணும்? அது போலீஸ் இல்ல, கண்மணி பாப்பாவை போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்களோ. இல்ல, நீங்க இந்து பாப்பா கூடயும் அப்புறம் அருண் சார் கூடயும் இதோ இப்போ உங்க டென்ஷனையும் பார்க்கும்போது நான் தெரியாம அந்த கேள்வியை கேட்டுட்டேன். உனக்கு தேவையான விஷயங்கள்ல மட்டும் நீ இன்வால்வ் ஆனா போதும். சரிங்க, எனக்கு அது தெரியும். ஆனா கண்மணி பாப்பா அதோட விளையாட்டு, சிரிப்பு, குறும்புத்தனம் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்காதுன்னு நினைச்சு பார்க்கும்போது. இங்க பாரு, தேவையில்லாத விஷயங்களை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்காத. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்லுவேன். அந்த குழந்தை பாவம். இல்ல, அவங்க வந்தாங்கன்னா இந்துக்கு என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்மணிய அவ சொந்த பொண்ணு இல்ல, அவ பெத்த பொண்ணாவே தான் இந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு வரா. கண்மணிக்கும் அதே தான். இந்து பாப்பா அப்படின்னு சொன்னா பெத்த அம்மா மாதிரி தான். அருண் சாரோட விஷயமும் சாதாரணம் இல்ல, பாவம். அந்த சார் கண்மணியை பிரிஞ்சு எப்படி இருக்க போறாரு? கஷ்டம். இந்து பாப்பா கண்மணி பாப்பா விட்டு பிரியாம இருக்கிறத இந்த வீட்டுல இருந்து அனுபவிச்சு ஆகணும்னு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு மாமா. எங்கேயோ பிறந்த யாரோட குழந்தையோ கடத்திக்கிட்டு வந்து இங்க வளர்த்ததுக்கான கேஸ்ல என்ன இருந்தாலும் இந்து பாப்பா ஜெயிலுக்கு போறா. இல்ல, அது இப்ப இருக்க சட்ட விதிகள் அப்படித்தானே இருக்கு. ஆனா இன்னொன்னு நினைச்சு பார்க்கும்போது அதை விட எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்து இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது, அதுவும் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும்போது. ஏய், அந்த வாயில இருந்து இன்னும் தேவையில்லாத ஏதாவது பேசுனா வீணா நான் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். உன்னை மிதிச்சு கொண்டுட்டு மனுஷன் இங்க டென்ஷன்ல இருக்கேன். அப்படி இருக்கும்போது பிரஷர் ஏத்துறதுக்கு உன்ன மாதிரி ஒரு ஜென்மம். அது நான் போயிடு, இங்க இருந்து போயிடு. போ.
தெரிஞ்சு போச்சு. அருண் சாரையும் இந்துவையும் அரெஸ்ட் பண்ண தான் போலீஸ் இங்க வந்திருக்காங்க. அந்த கார்ல தான் கண்மணியை கூட்டு போவாங்க, ஏதோ ஒரு அனாத ஆசிரமத்துக்கு. இந்து, அம்மா இந்து, இந்து, அருண், என்னப்பா என்னாச்சு? போலீஸ்காரங்க அவங்க வந்துட்டாங்களா? அவங்க வந்துட்டாங்கம்மா, இப்பதான் வந்தாங்க. நான் சொல்றதை நீங்க கேளுங்க. என்ன இருந்தாலும் போலீஸ் உங்க 2 பேரையும் கேள்வி கேட்கும். நீங்க 2 பேரும் ஒரே மாதிரியான பதில சொல்லணும். அவங்க குறுக்க மறுக்க எப்படி கேள்வி கேட்டாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு மாத்தி பேசாதீங்க. கண்மணி உங்க 2 பேரோட பொண்ணு, அதை நீங்க 2 பேரும் தைரியமா சொல்லுங்க. நீ பிரசவிச்ச அருணோட குழந்தை, அப்படிதான் சொல்லணும். புரியுதா? ஆனா அதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட இல்லையே, அதான பிரச்சனையே. ஒரு குழந்தைய பெத்தெடுத்த அம்மா அது தன்னோட குழந்தைன்னு சொல்றதுதான்ப்பா ஆதாரமே. அப்பா நாங்க அதை சொல்றோம், ஆனா போலீஸ் அதை கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க, கேட்காம வேற எங்க போவாங்க? அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் குழந்தைங்க பேரன் பேத்தி எல்லாம் இருக்கும்ல. நீங்க கண்மணி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க, அவளும் உங்க மேல வச்சிருக்கா. அந்த பாசம் உண்மையா இருந்தா போலீஸ் இல்ல யார் வந்தாலும் கண்மணி உங்க பொண்ணு தான் நம்புவாங்க. நீங்க அவங்கள நம்ப வைக்கணும். இல்லைன்னா நம்மளோட கண்மணி, என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. இங்க என்ன நடந்தாலும் நம்ம தான் கண்டிப்பா ஜெயிப்போம். ஒரு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் சொல்லுங்க. கண்மணியை ஸ்கூல்ல சேர்த்தப்போ அப்பாவோட இடத்துல என் பேரை தான் சேர்த்திருக்கேன், அம்மாவோட இடத்துல இந்து பேரை சேர்த்திருக்கேன். இது நல்ல பாயிண்ட் ஆச்சு. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? ஸ்கூலா இருந்தாலும் அது ஒரு நல்ல ஆதாரம் தான். நல்லதா போச்சு. ஐயோ, எனக்கு ஞாபகமே இல்லையே. அந்த லட்சுமி, அவ வாய் சும்மாவே இருக்காது. அவ போலீஸ்க்கு முன்னாடி போயிட்டானா எல்லாமே அவளே சொல்லி கொடுத்துருவா. ஏற்கனவே அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நான் அங்க போய் அவளை பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க 2 பேருமே. கடவுளே, என்னோட கண்மணி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இங்க பாருங்க சார், நான் இந்த வீட்டோட ஒரு வேலைக்காரி மட்டும்தான். என்கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன். இந்த குழந்தை அதான் கண்மணிய எத்தனை நாளா உங்களுக்கு தெரியும்? இங்க பாருங்க சார், நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது. நான் வந்ததுல இருந்தே அந்த குழந்தை இங்க தான் இருக்கு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அந்த குழந்தைய பத்தி அதான் உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார். அருணும் இந்துவும் கண்மணிய கடத்திட்டு வந்து அவளை ஒளிச்சு வச்சு வளர்க்குறாங்கன்னு இதுக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க. ஆனா இப்போ ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றீங்க. ஐயோ சார், நானா? எப்போ சொன்னேன்? அது அந்த குழந்தை அவங்க 2 பேர் குழந்தையான்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அத நான் சும்மா சொன்னேன். இங்க பாருங்க சார், அது என்னோட சந்தேகம் மட்டும்தான். அத சாக்கா வச்சு என்ன இந்த மாதிரி, ஐயோ, அது மட்டும் இல்லாம எனக்கு போலீஸை பார்த்தா ரொம்ப ரொம்ப பயம் சார். இந்துவும் அருணும் கண்மணி கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அது உனக்கு தெரியுமா? மீன்ஸ் பாசத்தோடவா இல்ல குழந்தைய தொந்தரவு பண்றாங்களா? கெட்ட வார்த்தையில ஏதாவது பேசுறாங்களா? உண்மையை சொல்லணும். அது அவரு பாசத்தோட தான் பழகுவாரு. அப்படின்னா நீங்க? நானா? ஆமா சார், கண்மணி என் சொந்த பொண்ணு மாதிரி தான் அவகிட்ட நான் பாசத்தை காட்டுறேன். என்னாச்சு சொல்லுங்க சார். நீங்க பாக்குற பார்வையை பார்த்தாலே என்ன சந்தேகப்படுற மாதிரி தெரியுது.
நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். கண்மணி கிட்ட நாங்க இந்த கேள்வியை கேட்கும்போது இதே பதில் தான் எங்களுக்கு கிடைக்கணும். கண்மணி கிட்டயா? நீங்க குழந்தைகிட்டயும் கேள்வி கேட்பீங்களா? ஐயோ, அது வேணாம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைய தொந்தரவு பண்ணிருக்கீங்க அப்படிதானே? இல்ல சார், நான் கண்மணிய நீங்க டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. குழந்தைங்க கிட்ட மோசமா நடந்துக்கிட்டாலோ மனசளவிலோ உடம்பளவிலோ தொந்தரவு பண்ணாலோ அதுக்கான தண்டனை என்னன்னு தெரியுமா? ஐயோ இங்க பாருங்க சார், அடிக்கடி கண்மணி என்கிட்ட குறும்புத்தனம் பண்ணும் போதெல்லாம் சில சமயத்துல நான் அப்படின்னா நீங்க குழந்தைய ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. ஐயோ, ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் மீதி கேள்விலாம் அங்க வச்சுக்கிறேன். ஐயோ ஸ்டேஷனுக்கா? ஐயோ சார். கண்மணி எங்க? முதல்ல குழந்தைய கூப்பிடுங்க. சார் அது என்ன கூப்பிட முடியாதா? அப்படி இல்ல சார், குழந்தை கோவிலுக்கு போயிருக்கா. இங்க இருக்க பார்வதி மேடம் குழந்தைய கோவில் கூட்டு போயிருக்காங்க, இன்னும் அவங்க வரல. அப்படின்னா இந்துவையும் அருணையும் கூப்பிடுங்க. அது வந்து கூப்பிடுங்கன்றல. கூப்பிடுறேன் சார். ஐயோ நீங்க யாரு? நான் சுகுமாரன். நீங்க எங்க? இங்க நான் இந்துவோட அப்பா. ஓ, பார்வதியோட ஹஸ்பண்ட். ஐயோ சார், பார்வதி மேடமோட ஹஸ்பண்ட் இல்ல. அப்படின்னா இந்துவோட அப்பான்னு சொன்னது? நான் இந்துவோட அப்பா தான், வளர்த்த அப்பா. வளர்த்த அப்பாவா? ஆமா. இந்துவோட வளர்ப்பு அப்பா? அது வந்து சார், இந்து குழந்தையா இருக்கும்போது ரயில்வே ட்ராக்ல இருந்து எங்களுக்கு கிடைச்சா. அப்போ இருந்து அவளை வளர்த்ததும் படிக்க வச்சதும் நான் தான். நான் அவளோட வளர்ப்பு அப்பாவாக இருந்தாலும் என்றைக்குமே நான் அவளுக்கு அப்பா தான். மகளை மாதிரி இல்லை, என் மகளாக தான் நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கே. வளர்ப்பு அப்பா, வளர்ந்த மக, வளர்ப்பு அம்மா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இங்க என்ன ஒரு அநாத ஆசிரமத்தை நடத்துறீங்களா என்ன? இத பாருங்க, நான் தெரியாம தான் கேட்குறேன். குழந்தைங்களெல்லாம் எடுத்து வளர்க்கறதுக்கான ஒரு பெரிய டெண்டரை இந்த வீட்டில் விட்டுருக்காங்களா என்ன? அப்படி இல்லை சார். சரி, அதை விடுங்க. நாங்கள் இப்போ எதுக்காக வந்திருக்கோம்னு தெரியுமா? சார், இந்து அருணும் எந்த தப்பும் பண்ணலை. யார் என்ன கேஸ் கொடுத்துருந்தாலும் அதில் உண்மையே இல்லை சார். கண்மணி இந்துக்கும் அருணுக்கும் பிறந்த குழந்தை தான். நான் உங்ககிட்ட அதை பற்றி எதுவுமே கேட்கலையே. ஆனால் எல்லா விஷயத்தையும் உங்கள் வாயாலே நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க. அப்படின்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போலயே. ஐயோ சார், இதில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை சார். பின்ன எதுக்கு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னீங்க? அது வந்து நீங்கள் இந்த லட்சுமி கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்களே சார், அதை நான் பார்த்தேன். அது இல்லை சார், இப்படிப்பட்ட ஒரு கேஸை யார் சார் கொடுத்தாங்க? அது எனக்கு தெரியணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாமே தெரிய வரும். இப்போதைக்கு நீங்கள் இங்கேயே இருங்க. இந்துவையும் அருணையும் நாங்கள் போய் பார்க்கணும், ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். வாங்க சார். சார், இந்த கேஸை யாரோ தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க சார். இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை என்கிட்ட கேளுங்க சார், நான் சொல்கிறேன். இந்த கேஸ் பொய்யா இல்லை உண்மையான்னு நாங்கள் கண்டுபிடிச்சுக்கிறோம். யோ, இந்த ஆளை கவனிச்சுக்கோ. இல்லை சார். சார், ஒரு நிமிஷம். இந்துவையும் அருணையும் ரெண்டு பேரையும் ஒண்ணா நிக்க வச்சு கேள்வி கேட்கணுமா? நீங்க இந்து கிட்ட கேள்வி கேளுங்க, நான் அருண் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிறேன். ஓகே. இந்த மாதிரி கேஸுகளில் ஒரே மாதிரி ஆன்சர் பண்றதுக்கு அவங்களுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் நாம தான் அதை கண்டிப்பாக உடைச்சாகணும். சரிங்க சார், நான் போறேன். எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். அருண், இந்து, சரிதானே? ஆமா சார். இந்து, நீங்க வாங்க. கண்மணியை பத்தின சில விஷயங்களை உங்ககிட்ட கேட்கணும். போங்க. அவங்க போகட்டும். இப்போ நாம ஆரம்பிக்கலாமா?
நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்த சரித்திரம் இருக்குல்ல? ஆ ஆமாம் சார். அப்ப எங்களோட போலீஸோட விசாரணைய பத்தி நல்லா தெரியும்ல? இது வேற மாதிரியான கேஸ். ஒரு பெண் குழந்தைய விலைக்கு வாங்கி அதை யாருக்கும் தெரியாம வீட்டுல வளர்க்குறீங்க. இந்த கேஸ் உண்மையாச்சுன்னா அப்புறம் நீ ஜெயிலே தான் இருக்கணும். அதான் உனக்கு நல்லாவே தெரியுமே. அது ஆனா இதுக்கப்புறம் நீ தனியா போக மாட்ட. மகளிர் ஜெயில உன் பொண்டாட்டியும் இருப்பா. இப்போ சொல்லு, இப்போ என்கிட்ட உண்மையா சொல்ல போறியா இல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாதான் சொல்லுவியா? அது சார், கண்மணி என்னோட பொண்ணு தான். நீ பெத்த பொண்ணா? உனக்கும் கண்மணிக்கும் பிறந்த பொண்ணா? அது ஆமாம் சார். ஆனா அதை சொல்லும்போது ஏன் இவ்வளவு பதட்டமா சொல்ற? கண்மணி எங்களோட பொண்ணு தான் சார். இந்துவுக்கு கண்மணி பிறந்தது எந்த ஹாஸ்பிட்டல்? சொல்லுங்க, எந்த ஹாஸ்பிட்டல், எந்த நாள், எத்தனை மணிக்கு சொல்லுங்க. அது SIT இல்ல சார். SIT உண்மையாவா? நல்லா யோசிச்சு சொல்லு. அது பிரெக்னன்சி நேரத்தில் டெஸ்ட் பண்ணதெல்லாம் வேற கைனகாலஜிஸ்ட் கிட்ட. எந்த கைனகாலஜிஸ்ட்? என்ன ஞாபகம் இல்லையா? சரி, அதை விடுங்க. கண்மணி இப்ப ஸ்கூல்ல படிக்கிறாள்ல, அப்ப பர்த் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கும்ல? ஆதார் கார்டு, வேற ஆதாரங்கள் அதெல்லாம் எங்க? என் பொண்ணு UKG படிக்கிறா. ஓகே, அங்க ஆதாரங்கள்லாம் பிரசன்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனா அப்பா இல்ல அம்மா உங்க கையில இந்த ஆதாரங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அது எங்க? அது நான் கேட்ட எந்த ஆதாரங்களும் உங்க கையில இல்ல. அப்ப கண்மணியோட விஷயத்துல அவளோட அப்பா நீங்க தான் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய். அப்படி ப்ரூவ் பண்றதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே உங்ககிட்ட இல்ல. யாரோட குழந்தையோ பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி நாங்க தான் குழந்தையோட அப்பா அம்மான்னு சொன்னா அது எப்படி சரியா வரும்? சார், நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். கண்மணி எனக்கும் இந்துக்கும் பிறந்த பொண்ணு. அவதான் எங்க மக அம்மு. இடையில எங்க பொண்ணு காணாம போயிட்டா. இப்ப எங்களுக்கு கிடைச்சிட்டா. இது ஒரு புது கதை. இல்ல சார். உள்ள போய் உட்காருங்க. கண்மணியோட அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிற இந்து என்ன சொல்ல போறாங்கன்னு நான் கேக்குறேன். அம்மு தான் கண்மணியான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். உட்காருங்க மேடம். பரவாயில்ல சார். கண்மணியோட அம்மா நீங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க குழந்தை பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. சார், கண்மணி எங்களோட பொண்ணுதான். என்ன ஆதாரம் இருக்கு? கண்மணியோட பர்த் சர்டிபிகேட் அது எங்க? எல்லா சர்டிபிகேட்டையும் நான் ரெடி பண்ணி தரேன். இப்போ நீங்க கிளம்புங்க. சார், இந்து கண்மணியோட அம்மான்னு தான் சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தையோட சின்ன வயசை பத்தி அவங்களுக்கு தெரியல. அதை விடுங்க. இவங்க குழந்தை பிறந்த நேரம், நாள், அது கூட அவங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லை. சார், கண்மணியோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற அருணோட நிலைமையும் இதே தான். இப்போ அம்முவை பத்தி சொல்றாங்க. இருந்தாலும் இது ஒரு சாதாரண கம்ப்ளைண்ட் இல்ல. அந்த கம்ப்ளைண்ட்ல ஒரு பொய் இருக்கு. ஆமா, என்ன இது? போலீஸ் வண்டியெல்லாம் நிக்குது. சைல்டு லைன். ஓஹோ, நம்ம நினைச்ச மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. சைல்டு லைன். அப்போ கண்மணி.
அப்படின்னா மேட்ரு அதுதான் போலயே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.